சர்க்கார் நாயத்துடைய பேச்சில் மிஸ்கின் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் சர்க்கார் செய்ய வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே செஞ்சுக்கிட்டே மிஸ்கின் தூங்கிட்டு நல்லா ஆழ்ந்த உறக்கம். கனவுல தாதா சர்க்கார் அடியில் ஒருத்தவங்க வந்தாங்க, அவரோட தொழுதுட்டு இருந்தாங்க. மிஸ்கின் போய் அவங்களுக்கு முசாபா செஞ்செல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சர்க்கார் நீங்கள் யார் முறியுதுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இர்ஃபான் சர்க்கார் முறியுது. இர்ஃபான் சர்க்கார்னு சொல்லாதீங்கம்மா, இர்ஃபானிஷா சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னாங்க சர்க்கார். அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கம்மான்ட்டாங்க சர்க்கார். டக்குன்னு கனவு கலைஞ்சிருச்சு. சர்க்கார் அப்போ என்ன சொன்னாங்க, சர்க்கார்ட்ட வந்து சொன்னேன். சர்க்கார் சொன்னாங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் இருக்கிற பிடிச்சிக்கணும், அதில் தான் சர்க்காருக்கு விருப்பமா அப்படின்னு. காலைல எந்திரிச்சோடனே ரீசார்ஜ் பண்ணி விட்டோம். காலைல எந்திரிச்சு உட்காந்தோடனே முதல் வேலை ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் தான். கண்ணை திறந்த உடனே முதல்ல அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா ஆரம்பிச்சு. எப்படி மரணிக்கிறோமோ அப்படி தான் மௌத், அப்படி தான் ஹயாத். நைட்டு படுக்கும்போது ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட். நைட்டு படுக்கும்போது அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் ரொம்ப டயர்டாக போய் படுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அப்படி அந்த அல்லாஹு அல்லாலே தூங்கிடணும். எஜமா சொன்னாங்க, சர்க்கார் சொன்னாங்களாம்மா, முரீதுக்கு வந்து தூக்கம் மிகச்சி தான் தூக்கணும், தூங்கணும்னு படுக்கக்கூடாது. படுக்கும்போது அப்படியே அல்லாஹு அல்லாலே இருக்கணும், அப்படியே தூங்கிடணும். திருப்பி முழிப்பு வந்தால் திருப்பி அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அப்படியே இருக்கணுமா அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்க. மிஸ்கினுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது சர்க்கார்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்போ மயக்க மருந்து கொடுப்பாங்க, கொடுக்கும்போது நீங்கள் அல்லாஹு அல்லா அப்படியே லா இலாஹ இல்லல்லாஹ் இதிலே இருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. மிஸ்கின் கண்ணை மூடி படுக்க வச்சுட்டாங்க. அது மாஸ்க்கெலாம் மாட்டி விட்டு எல்லாம் செஞ்சாங்க. செஞ்சும்போது சர்க்கார் அல்லாஹு அல்லா அல்லாஹ், ஏன்னா மூக்கில் தான் அந்த மருந்து உள்ளே செலுத்துகிறாங்க காற்று மாதிரி. இப்போ அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லான்னு சர்க்கார் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட்லேயே இருக்க வச்சாங்க. அதோட அப்படியே மயக்க நிலை முடிஞ்சிச்சு. சர்ஜரி பண்ணாங்க. நினைவு வர ஆரம்பிக்கும் போது மிஸ்கினுடைய தம்பி கூட இருந்தாங்க. சொன்னாங்க, நீங்கள் கண்ணை திறக்கும் போது அல்லாஹு அல்லா லா இலாஹ இல்லல்லாஹ் என் தேவை அல்லா தான் பூர்த்தி செய்யலாம். நீங்கள் அப்போ பயான் செஞ்சுட்டு இருந்தீங்க. கண்ணை திறக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் பிடிச்சிக்குங்க, அல்லாஹ் தான் இல்லா, அல்லாஹ் தான் நம்ம தேவையை பூர்த்தி செய்கிறவன் அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தீங்க. மூலா ஹாஸ்பிட்டலில் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சர்க்கார் என்ன சொன்னாங்க, சர்க்கார்ட்ட சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் கண்ணை மூடும்போது அல்லாஹ் அல்லாஹ்ல இருந்தீங்களம்மா, அல்லாஹோட தொடர்பில் இருந்தீங்க. அந்த தொடர்பு விட்டு போகலை உங்களுக்கு. அந்த தொடர்பு கண்ணை திறக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அதிலே இருந்துச்சு. இதுதான்மா நீங்கள் அப்படியே அல்லாஹ் அல்லாஹ்லே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு ரூஹு போகிற சமயத்தில் அப்படியே அல்லாஹ் அல்லாஹ்லே போயிடுமா சர்க்கார் சொன்னாங்க. ரூஹு போகும்போது முன்கர் நக்கீரில் மலக்குல் மௌத்தில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. முன்கர் நக்கீரில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. கபரில் வச்சுருவாங்க, கபரில் வைக்கிறவன் யாரும் இல்லை. உம்மா அமாத்தஹு ஃபஅக்பரஹு, உன்னை மௌத்தாக்கியதும் அவன் தான், உன்னை கபரில் வச்சதும் அவன் தான்டான். அதே சிந்தனையில் போகும். அப்போ உள்ளே வச்சுன்னா முன்கர் நக்கீர் முன்னாடி வருவாங்க. இந்த முன்கர் நக்கீரில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. முன்கர் நக்கீரில் கேள்வி கேட்பவன் யாரும் இல்லை. அதுக்கு பதிலை சொல்லுபவன் யாரும் இல்லை அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. எல்லா பதிலும் அவரே சொல்லிட்டாரு. இந்த முன்கர் நக்கீரில் பேச வைப்பவன் யாரும் இல்லை. முன்கர் நக்கீர் கேசதானிஹி தூக்கி உட்கார வைப்பாங்களே, தூக்கி உட்கார வைப்பவனும் யாரும் இல்லை அப்படின்னு அவங்க கேள்வி கேட்க யோசிப்பாங்க. அவரே சொல்லிட்டாரு எல்லா பற்றியும். தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர்ல எல்லாம் எழுப்புவான். இந்த மாஸ்டர்ல எழுப்பி விட்டவன் யாரும் இல்லை. வா வா பாசனாமி மரக்கதினா இல்லை கேட்பானா, மாஸ்டர்ல எழுப்பி விட்டு தூங்கி இருந்துச்சு கண்ணை கசக்கிட்டு நம்ம தூக்கத்தில் காலையில் பெட்டில் இருந்து எந்திரி ஃபஜர் டைம் எடுத்து ஹெல்ப் பண்ண என்ன எழுந்திருப்போம். இருந்துச்சு எந்திரிப்பா பண்ணி 5 மணி ஆச்சு ஃபஜர் வாங்க சொல்லிட்டாங்க. கண்ணை கசக்கிட்டு அந்த மாதிரி கண்ணை கசக்கிட்டு யார்ப்பா தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறது. மாஸ்டர்ல பாசனாமி மரக்கதினா, எங்கள் தூக்கத்திலேருந்து எங்களை யார் மறக்கதான் தூக்கத்தை சொல்லுது. எங்கள் தூக்கத்திலிருந்து யார் எங்களை எழுப்பி கண்ணை கசக்கிட்டு எந்திரிப்பாங்க. மம்பாசனாமி மரக்கதினா, மலக்கம் சொல்லுவாங்களா, தூக்கமா இது. ஹாதா மா வாதர் ரஹ்மான் வ சதகல் முர்சலூன், அல்லாஹ் நபிமாரும் சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த கயாமத்து வந்துருச்சுடா. எந்திரி, கயாமத்து. என்ன தூக்கத்தில் இருந்துச்சா நினைச்சியா நீ? அவன் கேட்பானா குர்ஆன்ல, ஹாதா மம்பாசனாமி மரக்கதினா, எங்கள் தூக்கத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார் என்று கேட்பார்கள் கண்ணை கசக்கிட்டு. அல்லாஹ் சொல்லுவான், ஹாதா மா வாதர் ரஹ்மான் வ சதகல் முர்சலூன், இன்றைய நாள் அல்லாஹ்வும் ரசூலும் வாக்குறுதி சொன்னாங்களே, அல்லாஹ் வாக்குறுதி அளித்தாங்க, ரசூல் உண்மை சொன்னார்களே, அந்த கயாமத் வந்துருச்சு. மஹ்ஷர் இது எந்திரி அப்படி
அப்படி சொல்லும் போதே ஒரு பயம் வருது. அதனால் எஜமா கருணையாளன் ஹாதா மா வாதல்லான்னு சொல்ல, ஹாதா மா வாதர் ரஹ்மான். ரஹ்மானாகி அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சானே அந்த கயாமத்து சொல்லும் போது அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சதுன்னு சொல்ல. எப்படி சொல்லலாம் பார்த்துங்க. இதா அல்லாஹ் தஆலா ரஹ்மானாகிய கருணையாளனாகிய அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தானே அந்த கயாமத்து பா இது. இப்போ கருணையாளனாகிய அல்லாஹ் என்ன அர்த்தம்? எந்திரிச்சு வா, ரஹ்மான பாருன்னு அர்த்தம், ரஹீம பாருன்னு அர்த்தம். எப்படி சொல்லியிருக்கணும்? ஹாதாமா வாதல் கஹார், கஹாராகிய அல்லாஹ், ஹாதாமா வாதல் ஜப்பார், ஹாதாமா வாதல் முன்தகிம் அப்படி சொல்ல. பழி வாங்கக்கூடிய அல்லாஹ் தஆலா சொன்னானே கியாமத்தின் அது வந்துருச்சு வா. ஹாதாமா வாதர் ரஹ்மான், ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தானே அப்படின்னு அர்த்தம். எந்திரிச்சு வந்து ரஹ்மான பாரு, அவர் ரஹ்மானியத்தை பாரு, தஜல்லிய ரஹ்மான பாரு, தஜல்லிய ரஹ்மானியத்தை பாரு. அல்லாஹ் இருக்குமே எங்க கவலை? நம்ம ரஹ்மான் இருக்குமே நீ ஏன் கவலைப்படுறீங்க? சந்தோஷமா மூத்தா போய் வேண்டியது நம்மலாம். மாஸ்டர் வந்து டான்ஸ் ஆகிட்டு எந்திரிக்க வேண்டியது. ஐயா ஐயா மாஸ்டர் வந்துருச்சு, அப்பாடி மாஸ்டர் வந்து கவலைகள் அவங்களுக்கு. ஆனால் அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்கிறான்? யௌமுன் அசீர், அது என்ன? ஹாதா யௌமுன் அசீர், ரொம்ப கொடூரமான நாள் இது. அலல் காஃபிரீன கைரு யசீர், இது சாதாரணமான எளிமையான நாள் அல்ல காஃபிர்களுக்கு. இப்போ மூமின்களுக்கு யௌமுன் யசீர், அது அலல் காஃபிரீன கைரு யசீர், காஃபிர்களுக்கு கடுமையான நாளாக இருக்கும், லேசான நாள் கிடையாது. இது மூமின்களுக்கு யௌமுன் யசீர், மகிழ்ச்சிக்குரிய நாள். உலகில் எவ்வளவு உச்சகட்டமான மகிழ்ச்சியை நீங்கள் அடைந்தீர்களோ அதை விட பல நூறு மடங்கு உச்சகட்டமான மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய நாள் மஹ்ஷருடைய நாள். மூமின்கள் நாமே பயப்படணும். பயப்பட சொல்லி அல்லாஹ் எங்க சொன்னாங்க? அல்லாஹ் காஃபிர் தான் சொன்னான். அல்லாஹ் தஆலா காஃபிர் தான் சொன்னான், நமக்கு இல்லை. நாம் சந்தோஷத்திலே ஆதாமாவாத ரஹ்மான், ரஹ்மானை பார்க்க வேண்டிய நாள், ரஹ்மானை சந்திக்கக்கூடிய நாள். யாருக்கு ரஹ்மான் காட்சி அளிக்கலையோ அவனுக்கு தான் கஷ்டம். கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன், சிலர் விட்டு அல்லாஹ் தன் முகத்தை திரையிட்டு கொள்வான். யார்? காஃபிர்கள். அவங்களுக்கு கஷ்டம். நமக்கு உச்சகட்டமான மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய நாள் மஹ்ஷருடைய நாள். ஏன்? அன்னைக்கு தான் என் எஜமானை பார்க்க போகிறோம், ரஹ்மானை பார்க்க போகிறோம், என் ரசூல்லா பார்க்க போகிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் வாங்கி குடிக்க போகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் ஷர்பத்தன் லா எல்லுமா உபாதஹு அபதா, அதை கொடுத்து விட்டால் அதற்கு பின்னால் என்றென்றைக்கும் தாகம் எடுக்காதே அத்தகைய ஹவுலுல் கௌசர் தண்ணியை ரசூலுடைய கையால் வாங்கி குடிக்க போகிறோம். என்னுடைய ஷேகுமாரில் பார்க்க போகிறோம், ஃபைசி நாயத்தை பார்க்க போகிறோம், என் நூரி நாயத்தை பார்க்க போகிறோம், ஹவுசுல் ஆலம் முஹியத்தீன் ஆண்டகை பார்க்க போகிறோம், அஜ்மீர் ஹாஜா நாயத்தை பார்க்க போகிறோம், அபூபக்கர் சித்திகை பார்க்க போகிறோம், உமர் கத்தாவை பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். நம்முடைய முன்னோர்கள் வாப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களாம் பார்க்க போகிறோம். நமக்கெல்லாம் அன்றைக்கி மஹ்ஷர் தான் கொண்டாட்டமான நாள். மூமின்களுக்கு அது மகிழ்ச்சி திருநாளுங்க. விளங்குச்சுங்களா? மஹ்ஷர் தான் மகிழ்ச்சி திருநாள். விளங்குச்சுங்களா? என் ரசூலை பார்க்கக்கூடிய நாள் அது. ஆகயா ये देखो मोहम्मद जिसके कांधे में कमली है काली जी, आ गया वो देखो ये मोहम्मद, वो வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், जिसके कांधे में कमली है काली, கருப்பு துண்டு போட்டு எஜமா வர்றாங்க பாருங்க என்ற எல்லோரும் மகிழ்ச்சியாக கூவக்கூடிய நாள் அதனால பலஞ்சவை. அப்போ அது முஸ்லீம்களுக்கு மூமின்களுக்கு அல்லாஹ் கஷ்டமான நாள்னு சொல்கிறேன். அல்லாஹ் வந்து பூச்சாண்டியே காட்டுற, அவன் எங்கே பார்த்தாலும் ரஹ்மான் ரஹ்மான் தான் சொல்கிறான் தானே. அர் ரஹ்மான் அல்ல அர்ஷிஸ்தவ். இத்தகுல்லான்னா அல்லாஹ் தாலா பயப்படுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள் பயப்படுங்கள் பயப்படுங்கள். குர்ஆன் நூறுல இத்தகுல்லா 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 இத்தகுல்லா. இத்தகுல்லாக்கு சஹீஹ் அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். பயப்படுங்கள் பயப்படுங்கள் அர்த்தம் வைக்கிறாங்க துனியாவில் மொத்தத்துலேயும். யார் யார் சொன்னா ஹாஃப்னு அர்த்தம் வச்சாங்க? ஹவுஃப்னு அர்த்தம் எங்கே இருக்குது? தக்வாவுக்கு ஹவுஃப்னு அர்த்தம் கிடையவே கிடையாதுங்க. பயப்பட அர்த்தம் வைக்கவே கூடாது. நீ ஃபஸ்ட்டு
என்ன அர்த்தம் தக்வா சொல்லுங்க பாப்போம். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார. தக்வாவுடைய அசல் காஃப், கூ, காஃப் வாபஸ் கூ. வகாயகி, வக்கான அர்த்தம் என்ன? பயந்தான் யார் சொன்னா? காஃப்னு அர்த்தம் வக்கானா. வக்கான அர்த்தம் என்ன? பை தவிர்ந்து கொண்டான், விலகி கொண்டான். ஜி இத்தகுல்லா என்ன அர்த்தம்? நம்ம தாலீம் பல சொல்லி தராங்கம்மா. इत्तकुल्ला என்றால் डरना और परहेज़ करना, பயப்படுவதும் பேணுவதும். यानी अल्लाह से डरना और अल्लाह के नामर्जियात से परहेज़ रहना. अल्लाह तालाவை பயப்படுவதும் அவனுக்கு பொருத்தமற்றவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்வதும். इसी तरह अल्लाह को शिर्क करने से डरना और उससे परहेज़ करना. அல்லாஹ்வோடு இன்னொரு வஸ்துவினை இணை ஆக்குவதை விட்டும் பயப்படுவதும் அதை விட்டும் நீ பேணிக் கொள்வதும். इसके नाम है तक़वा. சுருக்கமாக சொன்னால் தக்வா வந்து ஷிர்க் சே பச்னா. ஷிர்க்கை விட்டு தப்பிக்கிறதுக்கு பேர் தான் தக்வா, தப்பித்து கொள்ளுதல். இத்தகுல்லா, இணை வைக்காதே, என் உலூஹியத்தில் இணை வைக்காதே, இன்னொருத்தனை பங்காளி ஆக்காது, இன்னொருத்தனை மௌஜூதா பார்க்காதே. தக்வாவுடைய நாள் மர்த்தபா. அல்லாஹ் தவிர யாரும் மௌஜூதா பார்க்கக்கூடாது, அல்லாஹ் தவிர யாரும் மௌசூஃப் சிஃபாத் கமாலா பார்க்கக்கூடாது. அல்லாஹ் தவிர யாரையுமே சாஹிபுல் குவத்தா பார்க்கக்கூடாது, அல்லாஹ் தவிர யாரும் மாலிகுல் முல்கா பார்க்கக்கூடாது. அப்போ இத்தகுல்லான்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஒருவனையே மாலிகுல் முல்காக்கு, நீ அல்லாஹ் ஒருவனையே சாஹிபுல் குவத்தாக ஆக்கு, நீ அல்லாஹ் தஆலா ஒருவனையே ஹயாத் இல்ம் இராதா குதுரத் சமாத் பசாரத்துக்கு சொந்தக்காரனாக ஆக்கு. இத்தகுல்லாக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஒருத்தனையே மௌஜூதாக ஆக்கு. எப்போ அல்லாஹ் ஒருத்தனே மௌஜூத் ஆகிறானோ அப்போ அல்லாஹ் ஒருத்தனே சாஹிபு சிஃபாத், சாஹிபுல் அஃபால், சாஹிபுல் அசர். இப்போ இத்தகுல்லாக்கு அர்த்தம் என்ன? நீ அவனை தவிர வேற யார்ட்டையும் கேட்காதேன்னு அர்த்தம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கேட்காதீங்க, அல்லாஹ்வை தவிர யாரையும் பார்க்காதீங்க. மந்தா மௌஜூத், மௌஜூத் ஹி மஷ்ஹூத் ஹை. அல்லாஹ் தவிர இன்னொருத்தனை தேவையா முஹ்தாஜ் ஆகாதீங்க, அல்லாஹ் தவிர இன்னொருத்தனை காதலிக்காதீங்க, அல்லாஹ் தவிர இன்னொரு பக்கம் தவஜ்ஜு செலுத்தாதீங்க. तवज्जो हक़ के नाम है तक़वा, तवज्जो सिफ़ात हक़ के नाम है तक़वा, तवज्जो वजूद हक़ के नाम है तक़वा, तवज्जो मिल्कियत हक़ के नाम है तक़वा. अब तक़ुल्लाह इन अर्थों अल्लाह इन बगन तवज्जो हुई ना. या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह, ईमान கொண்டே அல்லாஹ் इन बगन तवज्जो செலுத்து. என்ன தவஜ்ஜு செலுத்துங்க? அல்லாஹ் பக்கம். எப்படி தவஜ்ஜு செலுத்துங்க? அல்லாஹ் பக்கம் முன்னோக்கு என்ன அர்த்தம்? அவன் கொடுக்கறத ஒழுங்கா அவன் தான் கொடுக்குறான், பார்த்து வாங்குன்னு அர்த்தம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்கன்னு அர்த்தம் இல்லை பாய், அவன்கிட்டயே வாங்குங்கன்னு அர்த்தம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், அவன் ஒருத்தனையே ஹயாத்தை கொடுக்க உள்ளனா பாருங்கன்னு அர்த்தம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், அவன் ஒருத்தனையே சாஹிபுல் முஜூதா பாருங்கன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா சுருக்கமா யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அவன் ஒருவனையே காதலியுங்கள், அவன் ஒருவனையே நேசியுங்கள், அவன் ஒருவன் மேலே முஹப்பத் வையுங்கள், அவன் ஒருவன் மேலே முஹப்பத் வையுங்கள் அர்த்தம். தவஜ்ஜுபாக அர்த்தம் என்ன? நீ உங்க பிள்ளை உட்காந்து முதுகு மறைக்குது, இப்படி திரும்பி உட்காந்து நீ எந்திரிப்பா. உட்கார்ந்து இருக்கும்போது ஷேக் முன்னாடி தான் உட்காந்து, பின்னாடி உட்கார்ந்து பேதவி, அது அதை பற்றியும் மகா மகா கெட்ட அந்த பேர். முன்னாடி வாங்க, முன்னாடி போங்க, எந்திரிக்க முன்னாடி எந்திரிங்க. அப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை பயப்படுங்கன்னு அர்த்தம் கிடையாது, அல்லாஹ்வை நேசியுங்கள்னு அர்த்தம், அல்லாஹ்வை காதலியுங்கள்னு அர்த்தம். வாழ்நாளெல்லாம் இத்தகுல்லா 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 பயப்படு 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 அர்த்தம் வச்சு மனுஷனை பயம் காட்டி அல்லாஹ் பூச்சாண்டி ஆக்கிட்டாங்க எல்லாரும். इत्तकुल्लाह का माना है खुदा से मोहब्बत कर, खुदा पर तवज्जो रख, खुदा के सिफात पर तवज्जो रख, खुदा के ज़ात पर तवज्जो रख, खुदा के अफ़ाल पर तवज्जो रख, उनके आसार पर तवज्जो रख. यानी तेरी तवज्जो सदा उसके ऊपर ही रहना है. हर आन तुम्हारे तवज्जो खुदा के ऊपर रहना. ஒவ்வொரு நொடியும் உன் தவஜ்ஜோ அல்லாஹ் பக்கமே வை. इत्तकुल्लाह, அவனையே நேசி, அவனையே பார், அவனையே காதல் கொள். तुम्ही को देखना फिर पूछना, किसी को देखना और पूछना और फिर दिल लगाना क्या, तुम्हारे माँ सिवा में भी तुम्हारे ही सिवा क्या है. तुम्ही को देखना फिर
तुम्ही को दिल में रखना, तुम्ही को दिल में रखना, साथ रहना, तुम पे मर मिटना, यही एक काम रहता है मुझे, इसके सिवा क्या है. அப்போ குர்ஆனில் திரும்ப திரும்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், இனிமேல் அர்த்தம் மாற்றி வைங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை காதலியுங்கள், அல்லாஹ்வை நேசியுங்கள். நான் குர்ஆன் ஹதீஸ் படி அர்த்தம் சொல்கிறேன் உனக்கு. நீ எங்கேயாவது இத்தகுல்லாஹ்க்கு பயப்படுங்கன்னு அர்த்தம் எடுத்து காட்டு. பயப்படுதல் எது? அவனை தவிர இன்னொருத்தனை நேசிப்பதே பயப்படுன்னு அர்த்தம். அவனையே நேசின்னு அர்த்தம். நீ அர்த்தத்துக்கு அர்த்தம் வேற மாதிரி வைக்கிற. புருஷனை பயந்துக்கோ அப்படின்னு அர்த்தம் என்ன? கண்டா ஓடிரு, அவன் ரூம்லயே படுக்காத, அவன் வந்தா அடுத்த வீட்டில் போய் படுத்துக்கோ. அவன் ரூம்ல படுத்தா நீ வெளியே படுத்துக்கோ, வெளியே படுத்தா ரூம்ல படுத்துக்கோ. அவனை கண்டா நெருப்பு, அப்படியே நெருப்பு மாதிரி பயப்படு, சிங்கம் புலி மாதிரி ஓடு, இப்படி அர்த்தம். புருஷனை பயந்துக்கோன்னு அர்த்தம் என்ன? அவனத்துல இன்னொருத்தரை நேசிக்காதன்னு அர்த்தம். ये डरने के नाम मोहब्बत है. இந்த பயத்துக்கு அர்த்தம் அவனையே காதலின்னு அர்த்தம். உன் காதல்ல 100க்கு 100 அவனுக்கே குடுன்னு அர்த்தம் இருக்கு. அவனத்துல இன்னொருத்தருக்கு பங்கு கொடுக்காதன்னு அர்த்தம். நீ பயப்பட பயப்பட அர்த்தம் வச்சோன்னு அர்த்தத்தை மாத்திட்டாங்க இன்னைக்கு. அல்லாஹ் பூச்சாண்டின்னு காட்டான், அல்லாஹ் அடிப்பான் உதைப்பான்னு காட்டான். ये डरने का नाम है मोहब्बत करना. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் ஒருவனையே நேசியுங்கள். தைரியமா அர்த்தம் சொல்லு, துனியாவுல போய் அர்த்தம் சொல்லு. நான் பொறுப்பு அந்த அர்த்தத்துக்கு. பயப்படுன்னு யார் அர்த்தம் சொன்னா உனக்கு? யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நேசியுங்கள். நேசம் கல்வில வரமாட்டேங்குது, எப்படி நேசிக்கணும்னு தெரியலையா? குனுமா சாதிகீன், சாதிகீன்களோட போய் உட்காரு, அப்புறம் தான் நேசம் எப்படின்னு காண்டி கொடுப்பாங்க. அல்லாஹ் பயப்படுற கூட பூச்சாண்டியே காட்டு. அல்லாஹ் லவ்வரா காட்டியா? அல்லாஹ் நேசனா காட்டியா? ஜி எப்படி நேசிக்கணும் தெரியலையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூனு மஅஸ் சாதிகீன். அந்த காதலை பழகுவதற்காக வேண்டி சாதிகீன்களோட போய் சேர்ந்திரு, சூஃபியா கூட போய் சேர்ந்திரு. மஸ்த் பன்னா ஹை தோ சஷ்மே மஸ்த் கி மஸ்தானா பன். நிறை காதல் உன் கல்வியில் வர வேண்டுமா? அதை காதலிக்கக்கூடிய கண்களின் சுருமாவாக நீ ஆகிவிடு. மஸ்த் பன்னா ஹை தோ சஷ்மே மஸ்த் கி மஸ்தானா பன். ஜி அவங்க சஷ்மே மஸ்துனா போதை கண்களுக்கு, அந்த கண்களுக்கு முதல்ல நீ அடிமையாயிரு, அவர்களின் காதலன் ஆயிரு. அந்த காதல் உன்னை கொண்டு போய் அங்க சேர்த்துருவாங்க. ஜி யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ கூனு மஅஸ் சாதிகீன், சாதிகீன் के साथ रहो. எப்படி அல்லாஹ்வை நேசிக்கிறதுன்னு பழகிறதுக்காக. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா பயம் காட்டி சஹாபாக்களை பயமுறுத்துறதுக்காண்டி வரல. அவங்க சஹாபாக்கள் தொழுகையில பயந்து நின்றாங்களா? நடுநடுங்கி போய் நின்றாங்களா அல்லாஹ் தஆலா முன்னாடி? மெய் மறந்து நின்றாங்க. சஹாபாக்கள் தொழுகையில பயந்து போய் அல்லாஹ் அடிச்சிராத ரப்பே, பிடிச்சிராத நரகத்துல போட்டுறாத ரப்பே, பயந்து போய் நின்றாங்களா? அல்லாஹ் பயம் காட்டிட்டே இருந்தாங்களா? பெருமான பயம் காட்டு. என்னைய பயம் காட்டுறது? அவன் நம்மளை பயம் காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த துனியாவை படிச்சான். வஹபபுத்து அன் உரஃப, என்னை நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டப்பா, ஆசைப்பட்டு படிச்சான். பயம் காட்டவா படிச்சான். ஆசைப்பட்டு கல்யாணம் முடிக்கிறான். கொஞ்சம் அது எதுக்க வேண்டிய லகேர் என்ன என் கூட சேர்ந்தே இருக்கணும், இல்லை என்னோட பிரியக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. யாரோ ஒரு பொண்ணு பொம்பளை கல்யாணம் முடிச்சு அவரை டெய்லி குத்தணும், மூஞ்சியாக குத்தணும், எல்லாம் உடச்சி எடுத்துடணும். இப்படி ஒரு பொண்ணை எனக்கு கூட அல்ல, டெய்லி அவளை குத்தணும். வெறும் கையை குத்த முடியல, சவுத்தில் குத்தனா வலிக்குது, கையில் குத்த, யாரோ குத்துறதுக்கு ஒரு மூஞ்சி கூட அல்ல எனக்கு. அது கல்யாணம் முடிக்கலாம், காசு செலவு பண்ணி முதுகாக குத்தணும், சாப்பிட்டு சாத்தணும். அந்த மாதிரி நல்ல வந்து ஒரு மனைவி கூட அப்படியே கல்யாணம் முடிக்கிறான். அன்பு காட்டுறதுக்காக தான் அன்பு காட்ட வேண்டும், அன்பு காட்டப்பட வேண்டும் ஆசைப்படுறான். இவன் முழுமையான அன்பை காட்ட ஆசைப்படுறான். தன்மேல் ஒருத்தவங்க தனக்கென்றே ஒருத்தருக்கு தான் முழுமையாக அன்பு காட்டப்பட வேண்டும். நான் அன்பு காட்ட வேண்டும், முழுமையாக அன்பு காட்டணும். என்மேல் ஒருத்தர் அன்பு காட்டின ஆசை, அதுக்கு தான் கல்யாணம் முடிக்கிறான். பயம் காட்ட வேண்டும், டான் கத்தி திடீர்னு அவன் அப்படி கை காலம் உதறி அப்படி நான் பயம் காட்டுவதற்கு ஆள் இல்லையே, கல்யாணம் முடிச்சு வைங்க, கல்யாணம் முடிக்கிறான் வச்சோம். இப்போ அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்து பயப்படணும், நம்மளை அந்த தெரிய மாட்டேங்குது. எல்லாம்
நம்மலாம் அல்லாஹ்னா யாருன்னு தெரிய மாட்டேன் ஜனங்களுக்கு. நம்மளை பார்த்து நிறைய பேர் பயந்து சாகணும், பயந்தா இல்லாண்டா சாகணும், கையாலாம் உதறணும். வா அதுக்கு படிச்சாங்க துனியாவை. வா 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 என்னங்க நீ அல்லா என்ன அர்த்தம் வைக்கிற ஆயத்தை கூடாது? பயங்காட்டியே சாவடிக்கிற மக்களை நீ. தான் அன்பு காட்ட வேண்டும், அன்பு காட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டாங்க. அதுக்கு தாங்க படித்தான் அல்லா தாலா. அல்லாஹ் துனியாவை படித்த நோக்கமே என்ன? தான் அன்பு காட்டுறதுக்கு ஆள் வேணும், தன்மேல் அன்பு செலுத்த ஆள் வேணும். அதுக்கு தாங்க படித்தான் துனியாவை. நீ மனுஷன் கல்யாணம் முடிக்கிறது அதுக்கு முடிக்கிற. அல்லாஹ் இந்த ஹல்க்கு தஹ்லீக் செஞ்ச நோக்கமே அதுதான். அஹ்பப்து நான் விரும்பினேன், உரஃப அறியப்பட வேண்டும் என்று. அப்படின்னு அர்த்தம் என்ன? என்னை அறிந்து என் மேல் மக்கள் அன்பு கொள்ள வேண்டும் என்று. ஜி நானும் யாரும் நான் அன்பு காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்போ என்ன ஆகும்? நீ அல்லாஹ் அறிய அறிய அன்பு கூட்டிக்கிட்டே போகும். நீ ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அன்பு கூட்டிகிட்டே போகும். உச்சகட்டமாக நீ ஈமான் என்ன? உச்சகட்டமாக அல்லாஹ் நேசிப்பான். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ் அஷத்து ஹௌஃபன் லில்லாஹ்னு சொல்ல அல்லாஹ் தஆலா. ஈமான் உச்சகட்டமாயிட்டாங்க, அவர்கள் அல்லாஹ்வை மிக பயங்கரமாக பார்த்து நடுங்கு நடுங்கு நடுங்குவார்கள். ஒருவேளை கியாமத்தில் அல்லாஹ் நின்றாலும் மொத்தம் முடிக்கும் பயந்து. போட வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் மேல் மிக கடுமையாக காதல் கொண்டவர்களாக இருப்பார்கள், நேசம் கொண்டவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அப்படிதான் சொன்ன குர்ஆன் அல்லாஹ் தஆலா. அப்ப ஈமான் காமிலாக காமிலாக என்ன அதிகமாகும்? முஹப்பத் அதிகமாகும், நேசம் அதிகமாகும். ஹவுஃப் அந்த பயம், அல்லாஹ் பயப்படுங்கன்னு சொல்றது, அல்லாஹ்வுடைய தண்டனை பயப்படுங்கள், அல்லாஹ்வுடைய நெருப்பை பயப்படுங்கள், அல்லாஹ்வுடைய முன்தகம் என்ற சிஃபத்தை பயப்படுங்க, நொறுக்கி எடுத்துரும் அவங்களைய பயப்படுங்கள், அந்த அர்த்தம் கிடையாது. இது கணவரை பயப்படுத்து, கணவருக்கு பயந்துக்குப்பா அப்படின்னு என்ன? உன் அன்பில் பழுது வராமல் பார்த்துக்கோ, உங்கள் நேசத்தில் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோ, உன் நேசத்தில் கணவரத்தில் இன்னொருத்தருக்கு பங்கு கொடுத்துடாத, முழுமையாக அவரையே உன் நேசம் கொள்ளக்கூடிய ஆக்கிரு நீ. அந்த அர்த்தம். அப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை நேசியுங்கள். தைரியமாக எடுத்து சொல்லு. யஹா தக்வா கா மானா है जी चाहना, मोहब्बत करना, लव अल्लाह, அல்லாஹ்வை நேசி, அல்லாஹ் தஆலாவை தவிர இன்னொருத்தட்ட வாங்காதன்னு அர்த்தம். இத்தகுல்லாஹ் जी ஷிர்க் से डरना, அல்லாஹ் தஆலாவை தவிர இன்னொருத்தர் பக்கம் தவஜ்ஜு செலுத்தாத. இதுதான் நம்ம ஷேഖமான் சொன்னாங்க. தவஜ்ஜு பஹக் ரக்னா, தவஜ்ஜு சிஃபாத் ஹக், தவஜ்ஜு வஜூத் ஹக், தவஜ்ஜு மில்கியத் ஹக். என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் பக்கமே உன் சிந்தனை இருக்கட்டும். பை தக்வா கா மானா है, தக்வாவோட அர்த்தம் என்ன? உன் சிந்தனை அல்லாஹ் தவிர இன்னொரு பக்கம் போகக்கூடாது. அதைத்தான் அர்த்தம் வச்சேன். லவ் அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் ஒருவனையே நேசியுங்கள், அல்லாஹ் ஒருவனையே காதலியுங்கள். தைரியமாக அர்த்தம் சொல்லு, உலகம் எல்லாம் போய். அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே. அல்லாஹ் பயந்து நடுங்குன்னு அர்த்தம் இல்லை. வல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு அல்லாஹ்வுடைய திருப்பெயர் அவரிடம் சொல்லப்பட்டால் வஜிலத்து குலூபுஹும் அவர் உள்ளமெல்லாம் துலும்பும். ஒரு துலும்புன்றான் அல்லாஹ் தஆலா. இக்ஷஅர்ரத் மின்ஹு ஜி துலும்பு. வஜிலத்துக்கு அந்த அர்த்தமும் பயந்து சாவார்னு அர்த்தம் கிடையாது. இதா ذுக்கிரல்லாஹு அல்லாஹ்வுடைய திருப்பெயர் சொல்லப்பட்டால் வஜிலத்து குலூபுஹும் ஜி அல்லாஹ் என்று சொல்லப்பட்ட நடுங்கி சாவார்கள், சித்தே போயிடுவாங்க. அப்படியா அப்படியே அர்த்தம் வச்சாங்க. வஜிலத் கா மானா है जी துலும்புதல், உள்ளத்தில் கிளர்ச்சி உண்டாகுது. உள்ளத்தில் ஆனந்தத்தால் ஒரு கிளர்ச்சி உண்டாகுது, அதுக்கு பேர் வஜிலத் ஜி. ஒரு சந்தோஷம் அதிகமானா தோல்லாம் அப்படியே முடியல எழுந்திரிச்சு வந்துருக்கா மகிழ்ச்சியில், அதையும் அல்லாஹ் சொல்கிறான். இக்ஷஅர்ரத் மின்ஹு ஜுலூதுல் லதீன. ஆயத்துனா எங்க அந்த ஆயத்துனா என்ன பை? தக்ஷஇர் மின்ஹுவா யக்ஷோ. ஆயத்து எடுங்க பட்டக்குன்னு. தக்ஷஇர் இக்ஷஅர்ரன்னு அர்த்தம் என்ன பை?
இக்ஷாருக்கு அர்த்தம் சொல்லுங்க பை. நாங்கள் அர்த்தம் ஆலிம் சார் மெய் சிறுக்குன்னு அர்த்தம் என்ன? மயிர்கால்கள் கூச்சிட்டனு சொல்கிறாங்களே, ஆச்சரியத்தால் ஒரு புது சிலிர்க்குதல், சிலிர்த்து விடுதல்னு அர்த்தம். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபா வா முத்தஷாபிஹன் மசானிய தக்ஷஇர் மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷூன ரப்பஹும். தக்ஷஇர் இக்ஷாரா என்ன? மெய் சிலிர்க்குதல், மயிர் கூச்செறிதல் அப்படிங்கிறாங்க. ஆச்சரித்தால் சிலிர்த்தான்ங்கிறாங்களா. அது அல்லாஹ்வுடைய பெயர் கேட்டால் சிலிர்ப்பு வந்துடும். வஜிலத் குலூபு, நடுநடுங்கி சாவார்கள் அர்த்தம் கிடையாது. பயந்து வெந்து சாவார்கள் அர்த்தம் கிடையாது. இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபு. அதாவது இப்போ எல்லாம் உட்காந்துருக்கீங்க, பயான் போர் அடிக்குது, ஜி எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுப்பா, அப்படியே தூக்கெல்லாம் கலைஞ்சிருது. ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஒரு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா அப்படியே ஒரு உடம்புல அப்படி புத்துணர்ச்சி, திரும்ப ஒரு மணி நேரம் பயன் கேட்கலாம் அப்படின்னு. ஜி இப்போ நம்ம மிக பிரியமான மிக நேசமான ஒருத்தரை பார்த்தது மெய் சிலி இருக்குது இல்லை, சந்தோஷத்தில் மகிழ்ச்சியால் சிலிருக்குதுன்னு அர்த்தம். காணாத ஒன்றை கண்டால் எப்படி ஒரு மெய் சிலி இருக்குமோ, ஜி எதிர்பாராமல் ஒன்றை நீ பார்த்தால் எப்படி மெய் சிலி இருக்குமோ, சந்தோஷம் அடைவாயோ. பை உன் பையன் காணா, ஒருத்தன் உன் பையன் எல்லா பாதுகாப்பு 4 நாளாக தேடுறாங்க. திடீர்னு பார்த்தா யாரோ கூட்டி வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. இதான் இந்த பார்த்த உடனே எப்படி உன்னுடைய சந்தோஷத்தால் மெய் சிலிர்த்து கட்டி அணைத்து கண்கள் நீர் உதுக்க, தம்பியே வந்துட்டியா கண்ணு அப்படின்னு. நேசத்துக்குரிய ஒருத்தங்க பிழைஞ்சு போயிட்டாங்க, திரும்ப கிடைச்சா எப்படி ஒரு மகிழ்ச்சியால் நீ ஆனந்தத்தால் துள்ளுவாயோ, அதுக்கு பேர் வஜிலத். பயந்து சாவார்கள் அர்த்தம் கிடையாது. இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய திருப்பேர் சொல்லப்பட்டால் ஆனந்தம் அடைவார்கள், பரவசம் அடைவார்கள். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானன், எரி முஹப்பத், ஈமான முஹப்பத் அர்த்தம். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அல்லாஹ்வுடைய பிரியம், அல்லாஹ்வுடைய காதல் அதிகமாகிக் கொண்டே செல்லும் அவர்களுக்கு. பை எங்கே போனாலும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பயான் செய்யும். மக்களை அல்லாஹ்வுடைய காதலர்கள் ஆக்கி விடுங்க. ஜி எப்படி சலிச்சுக்கிறான் இன்னைக்கு மனுஷன், என்னத்தை போய் அமல் செஞ்சு போடா, ஏன்டா தொழு வரல எதிர்த்து, ஏற்கனவே நான் வந்து இவ்வளோலாம் செஞ்சுருக்கேன், அட்டகாசங்கள் தொழுகலாம் இல்லை, நரகன்னு ஃபிக்ஸட் ஆகிடுச்சு ஒருத்தர் சொல்கிறான் பச்சையா, நரகன்னு ஃபிக்ஸட் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே தொழுது என்ன தொழுகாட்டி என்ன விடுங்க, அதிர்த்து போகிறது போகிறோம், என்ன சேர்த்து தந்துடுறோம். அவ்வளவு மட்டமாக அவ்வளவு. நான் சொன்னேன் நீ தொழுகா முட்டைய, அது வந்து ஃபிஸ்கு, நமக்கு நரகம்தான் சொன்னீங்க, அது குஃப்ரு. ஒருத்தர் முஸ்லீமை சொல்கிறார் நம்மகிட்ட, என்னண்டு ஹசரத் தொழுப்பா, அது ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இன்னைக்கு தொழு என்ன செய்யறது, ஏற்கனவே 20 வருஷம் தொழுவே இல்லை, பார்த்தோன்னே கலா செய்ய முடியுமா என்னால் உட்காந்து, அன்னைக்கு தொழுகிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ 20 வருஷம் தொழுகை 30 வருஷத்துக்கு கலா வாக்குன்னா வயசு 30 ஆச்சு, ஒரு நாள் கூட தொழுவில், சும்மா தொழுவு போயிடுவேன். இப்போ 30 வருஷத்துலேயே கலா செய்ய சொல்லுவீங்க என்னை கூப்பிட்டு, இருக்கிற பரவல் தொழுவதற்கு டைம் இல்லை, அது போகிறது நரகத்தான் முடிவாயிடுச்சு, இந்த நாள் சேர்த்து இருந்துட்டு வந்துடுறேன். நீங்கள் ஒரு தொழுகைக்கு 500 வருஷங்கிறீங்க, கணக்கு போட்டால் கால்குலேட்டே பத்தாது. இப்போ 5 தொழுகைக்கு 2500 வருஷம் நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 2500 வருஷம் நரகத்துக்கு போகிறோம். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வச்சு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வச்சு, 365 × 2500 எல்லாம் கால்குலேட் வச்சு கணக்கு போட்டுருப்போம். பார்த்துருங்க வந்துட்டு நீ எத்தனை வருஷம் பத்தோல்ல பட்டவளை கருக்கு பட்டு பாருங்க, நீங்கள் எத்தனை 20 வருஷம் தொழில் 365 2500 × 365 ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ × 30 நேரத்துக்கு அனுப்ப இத்தனை வருஷம். எனவே அந்த நான் சொன்னேன் நீ தொழுகா முட்டி, அது பேர் அது ஃபிஸ்க், அது பாவம், பெரும்பாவம். தொழுகா முட்டுறது பெரும்பாவம். ஆனால் நான் நரகம்தான் என்று சொல்கிற வார்த்தை இருக்கு, இது என்னது குஃப்ரு. ஏன் வலா யைஅஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரீன். அதுங்க
அல்லாஹ்வுடைய பேரருளை விட்டும் நிராசையாகக்கூடியவர்கள் காஃபிர்கள் என்று வேறு இல்லை என்றான். அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நிராசையாபவர் நாமெல்லாம் நரகம் தாங்க. நினைச்சுங்களா? நிறைய முஸ்லீம் வாழ்த்து அப்படி நினச்சிட்டு இருக்காங்க, நமக்கு நரகம் தான், நம்மெல்லாம் நரகம் தான். இதுக்கு மேலே எடுத்த போட்டு புதுசாக பேசிக்கிட்டு வலா யைஅஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரீன் காஃபிரூன் இல்லல் கௌமுல் காஃபிரூன் காஃபிரான மக்களே என்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அப்போ நான் நரகம்தான் என்று நின்னுவதும், நமக்கெல்லாம் நரகம் ஃபிக்ஸடு, துவா செய்யுங்க, நம்மளாம் நரகவாசிங்க, நீ சொர்க்கவாசிங்க, துவா செய்யுங்கிறாங்க. அப்படி சொல்கிறதே குஃப்ரு. முதல்ல யார் சொல்ல நரகவாசின்னு சொல்லு? நீ மூமினானவர்கள் யாரை பார்த்து சொர்க்கவாசின்னு சொல்லு, அல்லாஹ் சந்தோஷம். யாரையும் நரகவாசின்னு சொல்லிடாத, லானத்துக்குரியவன் சொல்லிடாத. லானத்துக்குரியவன் அல்லாஹ் அவனை கொண்டு போய் அமெரிக்காவில் பிறக்க வச்சுருப்பான், ஜார்ஜ் புஷ்ஷுக்கு மகனாக. அல்ல மூமினான ஒரு மூமினுக்கு மகனாக பிறக்க வச்சுருக்காங்க. ஆனால் நரகன்னு சொல்லி நன்மாராய் நல்லா சொல்லு, சந்தோஷமாக சொல்லு. இறைஞ்சிங்களா? அல்லாஹ் எவ்வளோ சொல்கிறேன், அல்லாஹ் சந்தோஷப்படுவான். ஏன் சொர்க்கவாசி தான் சொர்க்கவாசின்னு சொல்கிற நீ? அல்லாவே ஏன் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டா நீ ஏன் பயப்படுற? அவன் சொர்க்கவாசி அல்லாவே சொல்லிட்டான். வசாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்தி வல் அர்த் உஇத்தத் லில்லதீன ஆமனூ. ஈமான் கொண்டவர்களுக்காக வேண்டி தயார் செய்து வைக்கப்பட்ட சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அப்போ ஈமான் கொண்டவர்கள் சொர்க்கம்னு சொல்லிட்டானா இல்லையா? சமனுல் ஜன்னதி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டாங்களே. அப்போ அஹ்லு லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாரை பார்த்து தைரியமாக சொர்க்கவாசின்னு சொல்லு. அலஞ்சுங்களா? அல்லாஹ் ஒன்று கேட்க மாட்டான். நரகவாதின்னு சொன்னால் கேட்பான், அவன் காஃபிர்னு சொன்னால் கேட்பான். அல்லாஹ் கோபம் வரும். ஒரு மூமின் பார்த்து மூமின்னு சொன்னால் ஏன் கோபிச்சுக்கலாம்? நான் சொல்கிறது நான் தைரியம். இந்த தண்ணி குடித்தவங்க அத்தனை பேருக்கும் சொர்க்கம், கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம்னு சொல்கிறது. கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகிறான்னு அவனை தானே சொல்கிறோம் நம்ம. ஜி இந்த சோறு சாப்பிட்டாங்க அத்தனை பேருக்கும் சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இங்கே சாப்பிடக்கூடிய மனசால் தயாராகக்கூடிய உணவுப் பொருளை யாரெல்லாம் பரக்கத்துன்னு நினச்சி சாப்பிட்றீங்களோ அத்தனை பேருக்கும் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் நான் கேரண்டி கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுங்களா? அத்தனை பேருக்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு இல்லாமல் சொல்லுங்க. இன்னொரு நன்மாராயமும் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த சபையிலிருந்து நீங்கள் யாரெல்லாம் இப்போ முடிஞ்சு எந்திரிக்கிறோமோ அன்று பிறந்த பாலகராக எந்திரிப்பீங்க நீங்கள் இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் செஞ்ச ஒட்டு மொத்த பட்டோலை எல்லாத்துல அழிச்சிட்டாங்க. பட்டோலை மொத்தமாக காலி, மொத்தமாக எல்லாம் மன்னிச்சிட்டான் இன்ஷா அல்லாஹ். இனிமேல் நாளைக்கு செஞ்சால் மறுபடியும் தான். இதுவும் நான் சொல்ல ரசூலா சொல்கிறதான் சொல்கிறேன், நாம் சொன்னால் தானே பேச்சு. ஒரு சபையில் கலந்து கொண்டார்கள், அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபையில். அங்கே எழுந்திருக்கும் போது மலக்குகள் அவர்களை பார்த்து சொல்லுவார், கூமு மகஃபூரீன், முற்றிலும் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு எழுந்து செல்லுங்கள் என்று சொல்லப்படும். பெருமானார் சொல்கிறேன், அதை திருப்பி நான் சொல்கிறேன். நான் கேரண்டி கொடுக்கல, போய் கொடுத்த கேரண்டியை நினைவுபடுத்துறேன். அல்லாஹ் ரசூலும் கொடுத்த கேரண்டியை நினைவுபடுத்துகிறேன். கூமு மகஃபூரீன், இந்த சபையை விட்டு முற்றிலும் மன்னிக்கப்பட்டவர்களாக எழுந்து செல்லுங்கள் என்று சொல்லப்படும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் முஸ்னத் அஹ்மதுல வரது ஹதீஸ். மாமின் கௌமின் இஜ்தமஉ யذ்குரூன அல்லாஹ், ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்தார்கள் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக. வலா யுரீதுன பிதாலிக இல்லா வஜ்ஹஹு, அவர் ஒன்று திரண்டதுடைய நோக்கம் அல்லாஹ் என்று வேறு இல்லை. இப்போ இங்கே நூடுல்ஸ் அது போடுறாங்க, மக்ரூனி பண்ணுறாங்க, இது நம்ம ஊர் மாதிரி கிடைக்க ஸ்பெஷலாக இருக்குதான், சாப்பிடணும் யார் வந்தீங்க அப்படின்னு. உங்கராயங்குறிச்சி வந்துருக்குறாங்க, 12 மணி நேரம் சஃபர் செஞ்சு. முதல்ல முதுகுளத்துலேருந்து வந்துருக்குறாங்க, மெட்ராஸ் வந்துருக்குறாங்க, பெங்களூர் வந்துருக்குறாங்க. அங்கே கிடைக்காம இது பிரியாணி, அங்கே கிடைக்காத மட்டன் சிக்கன் இங்கே போடுறாங்களாம். ஒரு ரவுண்டு கட்டி சாப்பிட்டு வந்துடலாம். அப்படியே வந்தாங்க, அங்கே வந்த காசுக்கு போய் உட்காந்து 5 ஸ்டார் பிரியாணி நிற்கலாம். அப்போ அவர்கள் வந்த நோக்கம் என் முகத்தை தவிர வேறு நோக்கம் இல்லை. வலா யுரீதுன பிதாலிக இல்லா வஜ்ஹஹு. அப்படி இருக்குமானால் இந்த சபையில் அவர் எழுந்திருப்பதற்கு முன்பு இல்லா நாதாஹும் முனாதிம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பார், கூமு மக்ஃபூரன் லக்கும், கூமு மக்ஃபூரன் லக்கும், உங்கள் பாவங்கள் முற்றிலும் மன்னிக்கப்பட்டவர்களாக இங்கிருந்து எழுந்து செல்லுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? பை 50-50 வச்சுங்களேன். நம்ம 50 செயல்கள் பாவம், 50 செயல்கள்
நன்மை செஞ்சுருக்கோன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு இப்போ அல்லாஹ் முற்றிலும் பாவங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னான். இப்போ எவ்வளோ நமக்கு தப்பட்டவழியில் இருக்கும்? இப்போ மிச்சம் 50 நன்மை இருக்கும். 50 பாவத்தை அழிச்சாச்சு, 50 நன்மை இருக்கும். இப்போ 50 நன்மையோடு எழுந்து செல்லுங்க அப்படி சொல்ல. இப்படி சொல்கிறாங்க பாருங்கள், கூமு மகஃபூருல் லக்கும், முற்றிலும் மன்னிக்கப்பட்டவர்களாக எழுந்து செல்லுங்கள். கது புத்திலத் சய்யாத்திக்கும் ஹசனாத், நீங்கள் இதுவரை செய்த ஒட்டுமொத்த வாழ்நாள செஞ்ச ஒட்டுமொத்த பாவங்கள் இருக்கு பிறந்திருந்து இது வரைக்கும், அந்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றிவிட்டான். அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக கன்வெர்ட் பண்ணிட்டான். அப்ப இப்ப எவ்வளவு இருக்கு பட்டோல்? இல்லை, 100க்கு 100, 50% நன்மை, 50% பாவம். இப்போ 50 என்ன ஆயிடுச்சுங்க? அதுவும் நன்மையாச்சு. அப்போ 100க்கு 100 நன்மையை எல்லாம் ஆத்திட்டாரு. சரி, ஒருத்தருக்கு 30% பாவம், 30% நன்மை இருந்துச்சு, 70% பாவமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 70 நன்மையாக மதி, அவருக்கும் 100 தான், அவரும் 100க்கு 100 தான். சரி, ஒருத்தர் 1% தான் நன்மை செஞ்சிருக்காரு, 99% பாவம், 99ம் பாவம் நன்மை ஆயிடுச்சு. இப்போ அவரும் 100க்கு 100 ஆயிட்டார். இப்போ ஒட்டுமொத்த பேரும் சென்டம் எல்லாம் 100க்கு 100. வெறும் கூமு மகஃபூருல் லக்கும் சொன்னா என்ன செஞ்சா வரும்? நமக்கு உங்கள் பாவங்களை மன்னிச்சிட்டான், ஆனால் நன்மைகள் நம்ம கம்மி தானே. இவருக்கு 30, அவருக்கு 40, அவருக்கு 50, அவருக்கு 10, அவருக்கு 1, இந்த தரஜா தான் இருக்கும். அப்படி சிந்தனை வரும் இல்லையா? இல்லை, பாவங்களையும் மன்னிச்சிட்டேன், அந்த பாவங்களை அப்படியே கன்வெர்ட் பண்ணி நன்மையாக மாற்றியாச்சு. இப்போ எல்லாரும் 100க்கு 100 போ, எல்லாரும் சமமாக்கியாச்சு. அல்ல என்ன ஒன்றா சமமாக உட்காந்தோம் ஒரே இடத்துல, வடை சமமாக எல்லாருக்கும் ஆளுக்குன்னு சாப்பிட்டோம், சமோசா ஆளுக்குன்னு சாப்பிட்டோம், டீ எல்லாம் சமமாக குடித்தோம். அப்புறம் அந்தஸ்து மட்டும் என் கூட ஒன்றாக்கிட்டேன். போ, 10% பாவமா 10 நன்மையாக்கிட்டேன், 50% பாவமா 50 நன்மையாக்கிட்டேன், 99% பாவமா அதையும் நன்மையாக்கிட்டேன். 1 + 99 சென்டம் 100 போயிட்டே இருக்கு. நான் சொன்னாதானுங்க பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னதை நினைவுபடுத்து, கேரண்டி கொடு. யாரை பார்த்தாலும் அல்லாஹ் அவனை மன்னிச்சுட்டான்னு சொல்லு, நீ சொர்க்கம்னு சொல்லு, நீ அல்லாஹ்வுடைய மஹபூப்னு சொல்லு, நீ அல்லாஹ்வுடைய நேசர்னு சொல்லு, அல்லாஹ்வுடைய விரோதின்னு சொல்லிடாத. கேரண்டி கொடு. அல்லாஹ் ரசூல் கொடுத்த கேரண்டி தானே. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்கள் என நேசத்துக்குரியவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் எனது கோபத்தை அல்லாஹ் அடியார்கள் மீது வரக்கூடிய கோபத்தை இவன் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் தடுத்துருதுன்னு வருது ஹதீஸ். நாம் செய்யக்கூடிய சில செயல்கள்லாம் நம்ம மேலே வருத்தம் வந்துச்சுன்னா நாம் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கோபத்தை தடுத்துருதான். அல்லாஹ்வுடைய கோபத்தை இறங்க விடாமல் அல்லாஹ்வுடைய கோபத்தை முகபத்தை மாற்றிடலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு விட்டுரு ஜி. நம்ம செயல்களால் அல்லாஹ்வுக்கு வருத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்ன அல்லாஹ் தன் மொத்த அந்த தவஜியை மாற்றிடலாம். அந்த கோப பார்வை என்ன வைக்கிறான் ஜி, பாசமாக மாற்றிடுறாங்க. நீ உட்காந்துருக்கீங்க, முதுகில் சொத்துன்னு அடி விழுகுது, செம்ம டென்ஷன் ஆகுது. இல்லை பொத்து இப்போ குழாங்க உட்காந்துருக்கீங்க, எந்த கழிச்சடா நீங்கள் கையை மூட்டி குத்தம் போட்டுறேன். திரும்பி பார்த்தா உங்கள் பேரப்பிள்ளை சின்ன பேத்தி 2 வயசு பேத்தி வந்து முதுகு பொத்து போட்டுருக்கு, கரண்டி வச்சுக்கிட்டு அது போய் சமையல் ரூமில் வேண்டு கரண்டி வேறு தூக்கிட்டு வந்துருச்சு. சாப்பாடு கட்டு மண்டையில் பொடேல்னு போட்டுச்சு. அப்படி செம்ம டென்ஷன் ஆச்சு உங்களுக்கு. எவனாக இருந்தாலும் உரிச்சிடண்ட தொழியா அப்படின்னு கைப்பிடி எவன்டா அவன் அப்படி திரும்பி பார்த்தா என்ன யார் இருக்கா? 2 வயசு பேத்தி மண்டையில் போட்டு திரும்ப வேற வாங்குது. என்ன செய்வீங்க? வா ஒன்று என்ன பண்ணுறேன்டி அப்படி என் ராசா என் செல்ல வாங்க கண்ணு பிள்ளைக்கு யாரம்மா கரண்டி கொடுத்தது அப்படி வாங்கி 2 முத்தத்தை கொடுத்து என் செல்லம் வாங்க கண்ணு உட்கார மடியில் உட்காரம்மா சாப்பிட்டே கண்ணு இந்தா சாக்லேட்டு உடனே வாங்கிட்டு வந்துருக்கேன். இந்த அடுத்தது சாக்லேட்டா தெரிஞ்சுங்களா? கோவம் வந்துச்சு உண்மைதான். கரண்டில் மண்டையில் புலையால் போட்டால் புழைச்சிச்சு மண்டை. கோவம் வந்துச்சு பை. திரும்பி பார்த்தா யார்? உன் பேத்தி 2 வயசு பிள்ளை. கோவம் வருமா? இப்போ வருமா? முகப்பத்து வரும், தெரியும், அந்த வலி போயிடும். அந்த வலியே வலிக்காது. இப்போ என் பேத்தி என் கல் விளைஞ்சுங்களா, முகப்பத்து வந்துடும், பிரியம் வந்துடும், மடியில் உட்கார வச்சு சாக்லேட் கொடுப்போம், பாசம் வரும் அந்த பிள்ளை மேலே. விளைஞ்சிலாம் டக்குன்னு மாற்றிக்கிறேன் பாரு, தவஜு மாறிடுது, யாரும் தெரிஞ்சதோட மாறிடுது பாரு. இப்போ நாம் செஞ்ச அயோக்கியத்தனங்களுக்கு அல்லாஹ் வருத்தம் வருது. நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்
உன்னை தவிர என்னை மன்னிக்கிறவன் யாரும் இல்லையா ரப்பே, உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை ரப்பே. கொடுப்பான் அடியா கரெக்டாக சொல்கிறான். என் நேசன் இல்லை அரவணைச்சிக்கிறான். அவன் சொல்கிறது சரிதானே, என்னை தவிர யார் இருக்கான்? அவன் சொல்கிறது வாஸ்தவம் தானே. என்னை தவிர மன்னிக்கிற யாரும் இல்லைன்னு சொல்கிறான். அவன் யார் இருக்கிறான்? நான் தான் இருக்கிறேன், வேறு யார் இருக்கிறா கொடு என்று அல்லாஹ் அவரை மன்னித்துக் கொள்கிறான், அரவணைத்துக் கொள்கிறான். சதக்கா அபதியே சொல்கிறான். அடியா உண்மை தான் சொல்கிறான். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடல்லா, லா இலாஹ இல்லல்லா, உன்னை தவிர மன்னிக்கிறது யாரும் இல்லை ரப்பேன்னு சொன்னால் உடனே அல்லாஹ் சதக்கா அபதி என்னை அடியா உண்மை தான் சொல்கிறான். உண்மையாக அவனுக்கு மன்னிக்கிறதுக்கு வேறு ஆள் இல்லை, நான் தானே இருக்கிறேன், வேறு யார்கிட்ட போய் கேட்பான்? இருக்கிறது நான் தானே என்று அவன் சொல்கிறான். ஹதீஸ் எடுங்க. சதக்கா அப்தி நடிகான் உண்மைதான் சொல்கிறான். கஃபரத்து லஹு ஆக அவனை மன்னித்து விட்டேன். திரும்ப பாவம் செய்கிறான். வருத்தமே படாதீங்க, பாவம் செய்யாதீங்க. செஞ்சால் அல்லாஹ் விட்டு தூரமாகாதீங்க, இன்னும் கிட்ட போ. ஏன்னா அல்லாஹ் தஆலா பாவத்தை கழுவுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். दूरों बगैर अगर आब में ये कमाल है कि नजासतों का जवाल है, क्या मुझको पाक न कर सके मेरे साथ बंदा नवाज. आमिर नायम कलीमी नायम சொல்கிறாங்க. காலில் சேர பிச்சு என்ன செய்யும்? தண்ணி ஊற்றி கழுவணும். தண்ணீர் ஒரு பொருளோடு சேர்த்தால் அந்த பொருளை சுத்தமாக்கிடும். தண்ணிக்கு இந்த கமால் இருக்குது. காலில் ஊற்றினா கால் சுத்தமாயிடும், ஜி கையில் ஊற்றினா கை சுத்தமாயிடும், துணியில் ஊற்றினா துணி சுத்தமாயிடும், பாத்திரத்தை ஊற்றினா பாத்திரம் சுத்தமாயிடும், தரையில் ஊற்றினா தரை சுத்தமாயிடும். தண்ணீர் எந்த பொருளோடு சேருகிறதோ அந்த பொருளை சுத்தமாக்குகிறது. அப்புறம் என் மௌலாட அந்த கமால் இல்லையா? என் எஜமா எந்த பொருளோடு சேர்கிறானோ அந்த பொருள் சுத்தமாக்கிடும். அல்லாஹ் பாவம் செஞ்சிட்டியா இன்னும் நெருங்க அல்லாஹ்வ, தூரமாகுது அல்லாஹ் விட்டு நெருங்க இன்னும் அல்லாஹ்வ. अगर आब में ये कमाल है कि नजासतों का जवाल है, किया मुझको पाक न कर सके मेरे साथ बंदा नवाज है. जी वाह वाह. இந்த ஹதீஸ் இல்லை भाई, வேற ஹதீஸ். वाह वाह अरंज भाई. ஆக லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தஆலாவை நேசி. இத்தகுல்லானா அல்லாஹ் தக்வா செய்யுன்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ் காதல் கொள்ளுங்கள், அல்லாஹ் நேசம் கொள்ளுங்கன்னு அர்த்தம். அந்த நேசத்தை அல்லாஹ் நமக்கு பிச்சையாக கொடுப்பானா.